அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ரமலானுடைய 13 நோன்புகளை நிறைவு செய்து 14வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்ற ஒரு சூறா ஓதி முடிக்கப்பட்டது. அதில் அல்லாஹ் தஆலா 10 நபிமார்களுக்கு மேல் அவர்களுடைய வாழ்வின் வரலாறுகளை மிக சுருக்கமாக பேசுவார். எல்லா நபிமார்களுடைய வாழ்விலும் நாம் ஏற்று நடக்க வேண்டிய பல படிப்பினைகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் படிப்பினை பெறுவதில்லை. அறிஞர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய வாழ்வில் சிந்திக்கக்கூடிய படிப்பினையை கற்றுத்தரக்கூடிய 3 நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் தான் அதை பற்றி சிந்திப்பதில்லை என்பதாக சொல்வார்கள். முதலாவதாக சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இரவிலே தூங்கி எழுந்திருக்கிற பொழுது அவனுடைய ஆயுளில் ஒரு நாளை அவன் இழக்கிறான். ஒரு மனிதன் இரவில் தூங்கி எழுந்திருக்கிற பொழுது அவன் ஆயுளில் வாழ்நாளில் ஒரு நாளை அவன் இழக்கிறான். ஆனால் அதை பற்றி மனிதன் சிந்திப்பதே இல்லை. இன்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு செல்கிற பொழுது நாம் அந்த நாளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? உலகத்துல பணம் சம்பாதிக்கிறோம், சம்பாதித்த பணத்தை நாம் ஏதோ ஒரு விதத்தில் இழக்கிற பொழுது இந்த இழப்பு ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் யோசிக்கிறோம். அதை சரி செய்வதற்குண்டான வழியை நாம் மேற்கொள்கிறோம் அல்லவா? அதுபோன்று நம்முடைய ஆயுளில் ஒரு நாளை இழக்கிற பொழுது இந்த ஒரு நாளை நாம் முறையாக பிரயோஜனமாக நாம் கழித்திருக்கிறோமா என்று இன்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? பெரும்பாலும் யோசிப்பது இல்லை. எனவேதான் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் மனிதன் படிப்பினை வரக்கூடிய 3 விஷயங்களில் ஒன்று, மனிதன் தூங்கி எழுகிற பொழுது அவன் ஆயுளில் ஒரு நாளை இழக்கிறான். இரண்டாவது சொல்வார்கள், அனுதினமும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் தான் ரிஸ்கை வழங்குகிறான். இப்ப அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை ஹலாலான முறையில் நாம் சாப்பிடுகிறோம் அல்லவா? ஹலாலான முறையில் நாம் சாப்பிட்டாலும் அதற்கும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கு உண்டு என்பதை மனிதர்கள் சிந்திப்பதே இல்லை. மனிதர்கள் சிந்திப்பதே இல்லை. எனவேதான் மனிதர்கள் உணவினுடைய விஷயத்தில் வரம்பு மீறுகிறார்கள் என்பதாக சொல்வார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது சொல்வார்கள், மனிதன் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கிற பொழுது இந்த துன்யாவை விட்டு அவன் தூரமாகி கொண்டே இருக்கிறான், மறுமையின் பக்கம் அவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதர்கள் இதை யோசிக்கிறதே இல்லை. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நாம இந்த விஷயத்தை சிந்திக்கிறதே இல்லைதானே? ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? இந்த துன்யாவை விட்டு நாம் தூரமாகி கொண்டே இருக்கிறோம், மறுமையின் பக்கம் நாம் நெருங்கி கொண்டே இருக்கிறோம். உதாரணமா இங்க இருந்து நம்ம என்ன செய்யறோம்? திருநெல்வேலிக்கு போகணும் வச்சுக்கிடுவோமே. உதாரணமா திருநெல்வேலிக்கு போகணும். இங்க இருந்து என்ன செய்யறோம்? நம்ம ஊர்ல இருந்து நாச்சியார் கோயில இருந்து பஸ் ஏறுறோம். இங்க இருந்து பஸ் ஏறி சென்று கொண்டே இருக்கிறோம். திருச்சி போயாச்சு. திருச்சி போயிட்டா இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோமா? 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம். அப்ப திருநெல்வேலியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த ஊர் என்ன செய்யறோம்?
நம்ம ஊர்ல இருந்து நம்ம தூரமாகி கொண்டே இருக்கிறோம். திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு போயிட்டா இன்னும் என்ன செய்யறோம், நம்ம ஊரை விட்டு விலகி போயிருதோம். மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு பக்கத்துல போயிட்டா நம்ம ஊர் தூரம் ஆயிருது, திருநெல்வேலி பக்கத்துல வந்துருது. இதுதான் இந்த உலக வாழ்வினுடைய உதாரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஆயுளில் ஒவ்வொரு நாளையும் கடக்கிற பொழுது இந்த உலகத்தை விட்டு தூரமாகி மறுமையின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதை நாம் சிந்தித்தாலே இந்த உலக வாழ்வில் நாம் ஒரு நாளையும் இல்லை, ஒரு நிமிடத்தை கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், வீணாக்க மாட்டோம். ஒரு அற்புதமான ஒரு கதை என்றால் சிந்திப்பதற்காக வேண்டி ஒன்றை சொல்வார்கள். ஒரு மனிதர் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தார். மீனை அறுத்தால் உள்ளே விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் ஒன்று அவருக்கு கிடைக்கிறது. அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு அதை விற்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, வைர வியாபாரிகள்கிட்ட போறார். அவர்கள் இந்த வைரத்தை பார்த்துட்டு, இது விலை மதிக்க முடியாதது, இதை வாங்கக்கூடிய அளவிற்கு எங்கிட்ட பொருளாதாரம் இல்லை, இந்த நாட்டினுடைய அரசர்கிட்ட போங்க, அவரால் தான் இதை வாங்க முடியும் என்று அந்த மனிதரை அரசரிடம் அனுப்பி வைக்கிறார்கள். அவரும் செல்கிறார். அரசர் அந்த வைரத்தை வாங்கி பார்த்துட்டு, ஆம், உண்மையிலேயே இது விலை மதிக்க முடியாததுதான், இதற்கு நான் கூலியாக நான் என்ன செய்யறேன், என்னுடைய ஹசானாவை நான் திறந்து விடுகிறேன், ஹசானாவினுடைய அறையை திறந்து விடுகிறேன். அதுல 3 செக்ஷன் இருக்குது, 3 செக்ஷன் இருக்குது. அதுல நீ உள்ள போய் உனக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லா நீ எடுத்துக்கலாம். இந்த வைரத்திற்கு பதிலாக உள்ள போய் நீ என்ன வேணாலும் எடுத்துட்டு வா, அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஆனால் உனக்கு ஒரு 6 மணி நேரம் தான் டைம், 6 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள என்ன செஞ்சிடணும், நீ வந்து எடுத்துட்டு வந்துடணும்னு சொல்ற. அந்த மனிதர் பார்க்கிறார், 6 மணி நேரம் இருக்குல்ல, நம்ம உள்ள போய் என்ன செஞ்சிடலாம், எவ்வளவு முடியுமோ சுருட்டிட்டு வந்துடலான்னு உள்ள போற. உள்ள போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நிறைய தங்கம், வெள்ளி, பவளங்கள் நிறைய இருக்குது. இதை பார்த்த அந்த மனிதர், ஆஹா எவ்வளவு இருக்குது, 6 மணி நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் மொத்தமா மூட்டை கட்டிட்டு கிளம்பிடலான்னு அந்த ஆளு முடிவுக்கு வந்தார்ல. அதை செஞ்சிருக்கணுமா வேணாமா, அவருக்கு தோணுது, முதல் செக்ஷன்லயே இவ்வளவு ஹானா இருக்குல்ல, 2வது செக்ஷனை போய் பார்ப்போம், உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு போறார். உள்ள போனா அங்கே பஞ்சு மெத்தைகள் விரிக்கப்பட்டு தூங்குவதற்கு அற்புதமான ஒரு இடம், ஒரு ரூம் உள்ள இருக்குது. பார்க்கிறார், எல்லாம் அற்புதமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி 3வது செக்ஷனையும் பார்த்துருவோன்னு 3வது செக்ஷனுக்குள்ள போறார். அங்கே அறுசுவை உணவுகள் அதை பார்த்த உடனே இவருக்கு நாட்டில் எச்சி ஊறுது, போய் சாப்பிடலாம், 6 மணி நேரம் டயம் இருக்குல்ல, நம்ம என்ன செய்வோம், நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார்றாரு. சாப்பிடுறாரு, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். தொண்டை வரையும் சாப்பிட்டு முடிக்கிறார். தொண்டை வர சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரால் பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்க முடியல. எந்திக்கிறாரு. இப்ப வைரத்தை எடுத்து உள்ள தங்கத்தை எடுத்து என்ன செய்யணும், ஹசானால உள்ள தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வெளில போகணும். பார்க்குறாரு, சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் டைம் ஆச்சு, இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. வர்றாரு, வந்து பஞ்சு மெத்தையை பார்க்கிறார். 5 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம், தூங்கி எந்திரிச்சுட்டா மீதி 3 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 3 மணி நேரத்தில் என்ன செய்யலாம், நம்ம தங்கத்தெல்லாம் எடுத்து வெளில போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மெத்தையில் வந்து படுக்கிறார். தூங்கிக் கொண்டே இருக்கிறார். 6 மணி நேரம் முடிந்து விடுகிறது. அரசனுடைய காவலாளி வந்து எழுப்பி வாப்பா வெளியே போலாம். எஞ்சி பார்த்தவரு, என்ன வெளியே போய் சொல்ற, நான் என்ன தங்கத்தை எடுக்கவே இல்லையே, எனக்கு தேவையான பொருள்லாம் உள்ள இருக்குது எடுக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காவலாளி சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது, 6 மணி நேரம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்ட, இனிமே நீ உள்ள வேற எடுத்து போறதுக்கெல்லாம் உனக்கு டைம் கிடையாது, நீ வெளில போலான்னு சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இந்த கதை புரிகிறதா? இதில் சொல்வார்கள், அந்த மனிதர் கொண்டு வந்தார் அல்லவா வைரம், விலை மதிக்க முடியாதது, அதுதான் ரூஹ், நம்முடைய உயிர், அதுதான் நாம். அவர் உள்ளே சென்றார் அல்லவா ஒரு ரூம், அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நிறைய செக்ஷன் இருக்குது. அவர் நிறைய தங்கம், வெள்ளி இதெல்லாம் பார்த்தாங்கல்ல, இதுவெல்லாம் நல்ல அமல்கள்.
இதுவெல்லாம் விலை மதிக்க முடியாத நல்ல அமல்கள். அங்கே பஞ்சுமெத்தையும் சாப்பிடுவதற்கு அறுசுவை உணவும் பார்த்தாரா இல்லையா? அதுவெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்வின் இவருடைய தேவைகள். என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்கணும், உள்ளே போனவர் தேவைக்கு சாப்பிட்டுட்டு தேவைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு, எது அசல் அவருக்கு, சாப்பிடையா போனாரு, அவரு தூங்கையா போனாரு, தேவையான எடுக்கதான போனாரு. ஆனால் அதை மறந்துட்டு, எதுக்கு போனங்கிறதை மறந்துட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறதை கழித்ததால் என்னானது, நல்ல அமல்களை எடுத்து கொண்டு செல்வதற்குண்டான நேரத்தை அவர் இழந்து விட்டார் என்பதாக சொல்வார்கள். உலகில் பல மனிதர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரூஹை கொடுத்து, அந்த ரூஹை இந்த உடல்ல பொறுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, உலகத்தில் நல்ல அமல் செய்யப்பான்னு நிறைய நல்ல அமல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டு இன்னும் லைஃப்ல நிறைய காலம் இருக்குது, இப்பதான் 20 வயசு, இப்பதான் 30 வயசு, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிடுவோம், அமல் தானே பின்னாடி செஞ்சுக்கிடுவோம், ஹஜ்ஜு தானே 50 வயசு மூலம் பார்த்துக்கலாம், நல்ல அமல்கள் ஃபுல்லா பின்னாடி செய்வதற்கு நேரம் இருக்குதானே அப்படின்னு காலத்தை கடத்தி கடைசியில் முழித்து பார்த்தால் முன்னாடி யாரு, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்றுதார். பல மனிதர்களுடைய காலம் என்பது இப்படித்தான் செல்கிறது என்பதாக இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு பாடமாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் கழிக்கிற ஒவ்வொரு நிமிடம் இருக்கா இல்லையா, அது விலை மதிக்க முடியாதது. எவ்வளவு பயான்ல கேட்கிறோம், காலம் பொன் போன்றதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த விலை மதிக்க முடியாத இந்த நேரத்தை நாம் செலவழிக்கிறோம் என்றால் அதற்கு பதிலாக எதை வாங்கணும்? விலை மதிக்க முடியாத விஷயங்கள், பொக்கிஷங்களை தானே வாங்கணும். அதை விட்டுட்டு விலை மதிக்க முடியாத இந்த நேரத்தை குப்பைகளுக்காக வேண்டி நாம் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் இல்லாத இந்த உலகத்திற்காக வேண்டி நாம் செலவழித்தான் இந்த உலகத்தில் நம்மை விட துரதிஷ்டசாலி யாருமே கிடையாது. சொர்க்கவாசிகள் இருக்காங்கல்ல, சொர்க்கவாசிகள் பாக்கியம் பெற்றவர்கள், அல்லாஹ் தஆலா நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள்புரிவானாக. சொர்க்கத்தில் மனுஷனுக்கு கவலை உண்டா? கவலை கிடையாது. ஏன்னா உள்ள போகும்போது அல்லாஹ் சொல்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம். கவலை, துக்கம், பயம் எதுவுமே கிடையாது. சொர்க்கத்துல விரும்பிய வாழ்க்கை வாழலாம். அந்த மனுஷனுக்கு சொர்க்கத்துல உள்ள போகும் பொழுது, சொர்க்கவாசிக்கு உள்ள போகும்போது எல்லா இன்பமும் கொட்டி கிடக்கும், எல்லா இன்பமும் கொட்டி கிடக்கும். இந்த உலகம் மாறலாம் கிடையாது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேனே, நிறைய இருக்குது, அதில் ஒன்றை சொல்கிறேன். சொர்க்கத்தில் ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருக்கும், ஷாப்பிங் மால், கடைத்தெரு இருக்கும், கடைத்தெல்லாம் ஷாப்பிங் மால் இருக்கும். சஹீஹான ஹதீஸ்ல உள்ளது. ஒரு மனிதர் அந்த மாலுக்கு போவார், அவர் எதை பர்ச்சேஸ் பண்ணுவார் தெரியுமா? அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அவர் எதை பர்ச்சேஸ் பண்ணுவார் தெரியுமா? சுவர், உருவங்கள் விற்கப்படுமா. ஒரு சொர்க்கவாசி அவர் விரும்பிய உருவத்தை சொர்க்கத்திலே அவரால் மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப நம்ம உலகத்துல நிறைய மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கும்பொழுது என்ன, முகத்தை அந்த உருவத்தை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் இன்னும் அற்புதமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லதான முடியும். நமக்கு பிறந்ததுல இருந்து கடைசி மௌத்தா போற வரைக்கும் ஒரே உருவம் தானே, இந்த உருவத்தை மாற்ற முடியுமா? முடியாது தானே. ஆனால் சொர்க்கத்திலே மாற்ற முடியும். அனுதினமும் தனக்கு பிடித்த உருவத்தை ஒரு சொர்க்கவாசியால் மாற்ற முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, குதிரத்தை அல்லாஹ் தஆலா அங்கே வைத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது சொர்க்கத்துல. சரி, இப்ப சொர்க்கத்துல கவலையே இல்லாத அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கவாசி எதற்காவது கவலைப்படுவார் என்றிருந்தால் இந்த ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுவாராம். என்ன தெரியுமா? உலகத்துல வாழும் பொழுது நேரத்தை வீணாக்கிட்டு திக்ர் செய்யாம, தஸ்பீஹ் செய்யாம அல்லது தொழாமல், அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் நேரத்தை வீணாக்கியதை நினைத்துதான் கவலைப்படுவாராம். என்ன காரணம் அப்படின்னா, இவரை விட சொர்க்கத்திலே அந்தஸ்துல உயர்ந்திருப்பார்ல அந்த மனிதர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் நிறைய திக்ர் தஸ்பீஹ்லாம் செஞ்சு நிறைய தரஜாக்களை அடைந்திருப்பார்கள். இந்த மனுஷர் சொல்லுவாராம், நானும் அவரை போன்று நேரத்தை வீணாக்காமல் அல்லாஹ்வை வணங்கி திக்ர் செஞ்சு தஸ்பீஹ் செய்திருந்தால் அவரை போன்று நானும் இந்த சொர்க்கத்திலே இன்னும் உயர்ந்த இடத்துல இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி சொர்க்கத்திலே கவலைப்படுவாராம். ஆக சொர்க்கத்திலே கவலை இல்லாத அந்த இடத்தில் ஒரு சொர்க்கவாசி எதற்காவது கவலைப்படுவதாக இருந்தால் இந்த உலகத்திலே அவர் வீணாக கழித்த நேரத்தை பற்றி தான் கவலைப்படுவார். இதெல்லாம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்படுதா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? இந்த நேரத்தை நாம்
வீணாக கழித்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கான் தெரியுமா? எவ்வளோ பாக்கியம். நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிறோம் இல்லவா, காற்று, ஆக்சிஜன், இதனுடைய விலை தெரியுமா? நமக்கு இலவசமாக கிடைக்குது. இந்த கொரோனா டயத்தில் ஒரு வயதான முதியவர், அப்போ எல்லாத்துக்கும் இந்த மூச்சு திணறல் பிரச்சனை வந்துச்சா இல்லையா? மூச்சு திணறல் பிரச்சனை. ஒரு வயதான முதியவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்டன் ஆகிறார். 3 நாள் அவருக்கு ஆக்சிஜன் கொடுக்கப்படுகிறது. அவர் ஆக்சிஜன் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு ஓரளவுக்கு சரியான பின்னாடி வெளியே வர்றார். வந்தா ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, பில்லு கொடுப்பாங்கல்ல, அந்த பில்லை கையில் வாங்குறார். பில்லை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். அவங்க கேட்குறாங்க, ஏன் அழுவுறீங்க? மருத்துவமனையினுடைய இந்த ஹாஸ்பிட்டலுடைய பில்லை பார்த்துட்டு இது கட்ட முடியாத அழுவுறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, அப்படிலாம் இல்லை, இதை விட 2 மடங்கு வந்தாலும் என்னால் கட்ட முடியும், அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? ஒரு 3 நாளைக்கு நான் சுவாசிப்பதற்கு காற்றை கொடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு பணம் நான் கட்ட வேண்டியது இருக்குது. எனக்கு வயது 70 ஆகிறது. இந்த 70 வயது வரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இலவசமாக ஆக்சிஜனை சுவாசிப்பதற்கு காற்றை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட பாக்கியம் செய்த அல்லாஹ்வை இவ்வளவு காலமா நான் மறந்து வாழ்ந்தேனே, எனவே அதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக சொன்னார். இந்த சிந்தனை வரணும். எப்போ வரணும்? கஷ்டம் வரும்போது மட்டும் வரக்கூடாது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை, அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை தான் நாளை மறுமைக்குண்டான விளைச்சல் நிலம். இதை வீணாக்கிவிடக் கூடாது என்ற சிந்தனை ஒவ்வொரு காலத்திலும் இருந்தது என்றால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த உலக வாழ்வில் நாம் நேரங்களை, நிமிடங்களை வீணாக்க மாட்டோம். படிப்பினைக்குரிய அனைத்து விஷயங்களையும் வாழ்வில் எடுத்து இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம்? சாலிஹான மனிதர்களாக வாழ்வோம். அதைத்தான் நபிமார்களுடைய அந்த வரலாறுகளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உலகில் வாழ்கிற பொழுது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை அவனுக்காக வேண்டி வாழக்கூடிய நன்மக்களாக, மறுமைக்காக வேண்டி நாளை சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.